பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாட்களிலே காலத்தை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்ளுவோம். ஆண்டுடைய பணிக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஏனென்றால் இது கடைசி காலமாக இருப்பதை காண்கிறோம். மனிதர்கள் கொஞ்சம் கூட தெய்வ பயம் இல்லாதபடிக்கு இஷ்டம் போல ஜீவிப்பதை காண்கிறோம். முக்கியமாய் அடுத்த தலைமுறையினர் வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள் எல்லாம் மிகவும் கெட்டுப்போய் அழிந்து கொண்டிருப்பதை காண்கிறோம். கெட்ட வார்த்தைகளையே பேசி பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்காதபடி, ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்காதபடி, போதகர்களை மிகவும் அலட்சியமாய் பேசுகிறபடியாக இருப்பதை காண்கிறோம். இதுவெல்லாம் அழிவின் ஆரம்பம். இந்த உலகம் கடைசி காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. ஒரு காலம் இல்லாதபடிக்கு வாலிப தலைமுறையினர் மிகவும் மோசமாக அவர்கள் சீர்கெட்டு போய் கொண்டிருப்பதை காண்கிறோம், வருத்தப்படுகிறோம். நம்முடைய தனிஜபங்களிலே ஆண்டவர் எப்படியாவது அநேகரை ரட்சிக்கும்படியாக, பேழைக்குள்ளே கொண்டு வரும்படியாக, இந்த உலகம் ஒரு நல்ல திசையிலே செல்லும்படியாக நாம் அன்றாடுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது எதற்கெல்லாமோ ஜெபிக்கின்றோம். கண்டிப்பாக அநேகருடைய மனம் திரும்புதலுக்காக, முக்கியமாக கெட்ட வார்த்தைகளை பேசுகிற, தெய்வ பயமே இல்லாமல் இருக்கிற, வயதுக்கு மரியாதை கொடுக்க தெரியாதவர்களையெல்லாம், மனசாட்சிக்கே இல்லாமல் வாழ்பவர்களையெல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக இந்த சனிக்கிழமை ஆசிரிய தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலை நாள் சிறப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். அநேகர் அங்கே வந்து பங்கேற்று விடுதலை பெற்று சென்றிருக்கிறார்கள். நீங்களும் கூட கண்டிப்பாக வர வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த கூட்டத்துடைய ஸ்பெஷலே கடைசியில் கூட்டம் முடிஞ்ச உடனே தனித்தனியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நான் மாத்திரமல்ல, ஆசிரியர் ஜெப ஜாம்பவான் பர்வேல் சேகரையா அவர்களும், அதே போல் கோயம்புத்தூர் அன்னூர் பகுதியை சார்ந்த உண்மை உத்தமமான ஊழியக்காரன் ஜோசப் ஐயா அவர்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எனவே நீங்கள் வந்து பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக அன்போடு அழைக்கிறோம். நமது ஊழியத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திருச்சித்தமானது அங்கே நிறைவேறி வருகிறது. என்ன நோக்கத்தோடு கர்த்தர் அந்த முதியோர் இல்லத்தை ஆரம்பிக்கும்படியாக நமக்கு உதவி செய்தாரோ அந்த நோக்கங்கள் நிறைவேறி இருக்கிறது. அநேக கட்டடங்களை நாம் கட்டும்படியாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த நல்ல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் யோனா 1வது அதிகாரம் கடைசி வசனம் 17வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள்.
யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். கடலுக்குள்ளே தூக்கி வீசப்படுகிறார். நீ வேண்டாம், நீ இருந்த ஆபத்து, நாங்கள் பிழைக்க முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி தூக்கி வீசப்பட்டார் யோனா. அவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசிக்கு எப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமை பார்த்தீர்களா? அவ்வளோ பேரும் சேர்ந்து அந்த கப்பல் தத்தளிக்குது, கடல் கொந்தளிக்குது, உயிர் தப்புறதுக்கு இவரை கீழே போட்டால் தான் முடியும் அப்படின்னோட எல்லாரும் சேர்ந்து தூக்கி அப்படியே கடலுக்குள்ளே போட்டாங்க. இத்தனை பேர் இருக்காங்க, நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவர் நினச்சிருக்கலாம். கப்பலில் அடித்தளத்தில் இருக்கிற யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைத்திருக்கலாம். ஆனால் ஒரு நிமிடத்தில் சூழ்நிலைகள் மாறுகிறது. அத்தனை பேரும் சேர்ந்து கடலில் தூக்கி வீசினாங்க, செத்துப்போம் அப்படின்னு சொல்லி தூக்கி வீசினாங்க என்று நான் காண்கின்றோம். யாரெல்லாம் பெற்றோரை விட்டு ஓடி போகிறார்களோ, பெற்றோருடைய அன்பை விட்டு ஓடி போகிறார்களோ, கடவுளுடைய அன்பை விட்டு ஓடி போகிறார்களோ, ஆசிரியர்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு ஓடி போகிறார்களோ, யாரெல்லாம் நல்ல நெறிகளை விட்டு நல்ல வாழ்க்கையை விட்டு தேவனுக்கு பயப்படுற பயத்தை விட்டு இப்படியாக தூரமாய் ஓடி போகிறார்களோ, இஷ்டம் போல ஜீவித்துக் கொள்ளலாம், என்னுடைய விருப்பப்படி நான் வாழ்வேன், யாரும் என்னை அசைக்க முடியாத விருப்பப்படி கெட்ட வார்த்தைகளை பேசுவேன் என்று பேசினான். இப்படி தான் வரும். ஒரு நாளில் யாரை நம்பி இருக்காங்களோ அவங்கள தூக்கி வீசுவாங்க. அப்பொழுது அந்த கடலுக்குள்ளே போய் விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும். பரிதாபமான மாற்றங்கள் ஒரு சனப்பொழுதில் வாழ்க்கையில் வந்துவிடும். கெட்டகுமாரனுக்கு ஒரு சனப்பொழுதில் நண்பரெல்லாம் ஓடி போயிட்டு விட்டுறாங்க, கை விட்டுறாங்க. பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாதனால பன்றி மேய்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. பார்த்தீங்களா, டக்குன்னு வாழ்க்கை மாறிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸு தூக்கி வீசினாங்க. இங்கே கூட வேலை பார்த்தவங்களாம் தூக்கி அப்படி அவரை வீசுகிறாங்க. அவர் கடலுக்குள்ளே போய் விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த பைபிளில் எங்கே வாசித்தாலும் யாரையும் இப்படி தூக்கி கடலுக்குள்ளே போட்டாங்க, வீசினாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்கவே முடியாது. இந்த மனிதன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே, ஆண்டுடைய அன்பை விட்டு வெளியே போனபடினாலே இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை வந்தது. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளை நான் காண்கிற பொழுது அவர்கள் பெற்றோருடைய அன்பை விட்டு வெளியே வந்தபடியினாலே இஷ்டம் போல தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கையை தாங்களே தெரிவு செய்து அழிந்து போனபடினாலே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத கண்ணால் நம்ம பார்க்கின்றோம். அவங்கெல்லாம் இன்னைக்கு கப்பலில் இருக்க வேண்டியவங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய மாட மாளிகையில் இருக்க வேண்டியவங்க, சுகபோகமாக வாழ வேண்டியவங்க. அப்பா அம்மாவுக்கு அடங்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு எவ்வளவோ நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கல்லூரியில் படிக்கிற காலங்களில் எத்தனையோ கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. கிறிஸ்தவ கல்லூரியில் படிக்கிற மாணவிகளெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். தினந்தோறும் ஜெபம் நடக்கின்றது, ஜெபிப்பதற்கு சேப்பல் இருக்கிறது. ஆசிரியர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறபடியினால இயேசுவின் அன்பை தவறாமல் சொல்கிறாங்க. அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகிறது, எத்தனையோ கூட்டங்கள் நடைபெறுகிறது. ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் செவி கொடுக்காம தன்னுடைய வாழ்க்கையை தானே தேர்வு செய்து அப்பா அம்மாவுடைய அன்பை விட்டு தூரம் போனதுனால இன்றைக்கி அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத என்னுடைய கண்களாலே பார்த்து நான் அவர்களுக்காய் வருத்தப்படுவது உண்டு. என்னுடைய கண்களிலும் கண்ணீர் வருவது உண்டு. எத்தனையோ செய்தி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஞாயிறுதோறும் ஆராதனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். அந்த காலேஜில் கிறிஸ்டியன் காலேஜுங்கிறதுனால எவ்வளவோ அங்கே கூட்டங்கள் நடைபெற்றன. ஆனாலும் கூட அவர்கள் தங்கள் உள்ளத்தை கடினப்படுத்தினபடியினாலே, இவ்வளவு சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் கூட அந்த சந்தர்ப்பங்களை அள்ளல் தட்டினபடினாலே இன்றைக்கி அவங்க ஒரு பரிதாபமான நிலைமையில் இருக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கி தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் எல்லாம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில் ஸ்கூலில் படிப்பீங்கன்னா நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை பிடித்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கும். இதுபோல சந்தர்ப்பங்கள் அநேகருக்கு கிடைக்கவில்லை, உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பல சந்தர்ப்பங்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார், தந்து கொண்டே இருப்பார். என் பக்கமாய் வா என்று மனிதர்கள் இழுக்கின்ற பாச கயிர்களினாலே கெட்டி இழுப்பார். அதை நாம் பிடித்து கொள்வோம் என்றால் நல்லது, ரொம்ப நல்லது, நம்முடைய எதிர்காலம் நலமாக இருக்கும். ஆனால் இந்த அன்பு வேண்டாம் என்று ஓடுகிற பொழுது, தெய்வ பயம் இல்லாமல் வாழ்கிற பொழுது, சுயத்தினாலே முடிவெடுத்து வாழ்கிற பொழுது, பிறரை வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வாழ்கிற பொழுது, வம்பிழுத்து வாழ்கிற பொழுது இப்படியாக தூக்கி வீசப்படுகிற ஒரு சூழ்நிலை வருவது. தூக்கி வீசிடுவாங்க. வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து தூக்கி வீசுவாங்க, நண்பர்கள் சேர்ந்து தூக்கி வீசுவாங்க.
எல்லா காரியங்களிலுமே தூக்கி வீசப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை வரும். ஆண்டவரை விட்டு வெளியே போனால், அவருடைய கிருபையை விட்டு வெளியே போனால், அது யாராக இருந்தால் என்ன, யோனாவாக இருந்தால் என்ன, அது தாவீதாக இருந்தால் என்ன, அது சிம்சோனாக இருந்தால் என்ன, கிருபையை விட்டு வெளியே போய்விட்டால் அங்கே ஆபத்து வரும், தூக்கி வீசப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதைத்தான் இங்கே நான் காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, கடலுக்குள்ளே தூக்கி வீசப்பட்டார் யோனா. அவர் மாத்திரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நினிவேக்கு சென்றிருப்பார் என்றால் இந்த நிலைமை வந்திருக்குமா? வந்திருக்கவே வந்திருக்காது. இதை தாராளமாக தவிர்த்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தாராளமாக அவர் தவிர்த்திருக்கலாம் அல்லவா? அவருடைய பிடிவாதம், அவருடைய உள்ள கடினம், ஏன் நம்ம கீழ்ப்படினுங்கிற மாதிரி எண்ணங்கள் தெனாவெட்டு எல்லாம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை அங்கே கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக அடங்கி இருப்போம். அவர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களிலே அடங்கி இருப்போம். எவ்வளோ பிரச்சனை இன்றைக்கு உங்களுக்கு இருந்தால் என்ன, எவ்வளவு வியாதிகள் உங்களை நெருக்கினால் என்ன, எவ்வளவு பொல்லாத மனிதர்கள் உங்களை நெருக்கினால் என்ன, அகப்படாத கைகள் நீங்கள் அகப்பட்டு இன்றைக்கு தவித்து கொண்டிருந்தால் என்ன, அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு, அவர் உங்களை ஏற்ற காலத்தில் ஆசீர்வதிக்கும்படி அடங்கி இருங்கள். விடுவிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆனால் தாண்டோண்டித்தனமாக வாழ ஆரம்பிக்கிற பொழுது, தகப்பனுடைய அன்புக்கு விரோதமாய் செல்கிற பொழுது, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் செல்கிற பொழுது தூக்கி வீசப்பட வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகிறது. அங்கு யோனாவை தூக்கி வீசுறாங்க. அந்த கதை முடிஞ்சு போச்சுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. யோனாவே நினைச்சிருப்பார் என் கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் அவரை மறக்கவில்லை. தப்பு செஞ்சுட்டான் பிள்ளை, அதுக்கு ஒரு தண்டனை ஆண்டவர் கொடுக்குறாரு. புயல் காற்றை வர விடுறாரு, எல்லாரும் தூக்கி வீசுறாங்க. சரி, இவன் எனக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான், இவனை அப்படி சாகட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விடலைங்க. அவர் மனசு கேட்காதபடிக்கு அந்த சர்வ வல்லமுடைய தேவன் கடலுக்குள்ளே தூக்கி போட்டால் நிச்சயமாய் செத்துவிட வேண்டியதான். ஏன்னா புயல் கொந்தளிச்சிட்டு, காற்று கொந்தளிச்சிட்டு, கடல் கொந்தளிக்குது. ஆனால் அவர் அந்த மகாபிரிய தேவன் ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார். அந்த கடலுக்குள்ளே இருந்து, ஆழத்துக்குள்ளே இருந்து அந்த மீன் வந்து வேகமாய் வந்து யோனாவை விழுங்கி பத்திரமாக தன் வயிற்றுக்குள்ளே 3 இரவும் 3 பகலும் வைத்து கொண்டது என்று நான் காண்கிறோம். கடலின் ஆழத்துக்குள்ளே போனால் கூட என்னால் காப்பாற்ற முடியும் என்பதை ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். உலக வரலாற்றில் இப்படி நடந்ததே கிடையாது. கடலுக்குள்ளே போய் மூழ்கி செத்து போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. சும்மா குளிச்சுட்டு இருக்கும்போது கூட கடல் உள்ளே இழுத்துட்டு போய் எத்தனை பேர் இறந்து பாடி ஒதுங்குது. அதெல்லாம் நீங்கள் அனுதின வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கடல் ஆழத்துக்குள்ளே இருக்கிறாரு, பாடி கூட கிடைக்காது, மீன்கள்லாம் பிச்சு கொதறிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில கூட என்னாலே காப்பாற்ற முடியும் என்பதை ஆண்டவர் அங்கே யோனாவுக்கும் காண்பிக்கின்றார், இதை வாசிக்கின்ற நமக்கும் காண்பிக்கின்றார், இதை கேட்கின்ற உங்களுக்கும் காண்பிக்கின்றார். எப்பேற்பட்ட ஆழத்தில் கிடந்தாலும், இருளுக்குள்ளே இருந்தாலும், எவ்வளவு பயங்கரமான சூழலில் இருந்தாலும் என்னாலே காப்பாற்ற முடியும், உதவி செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு காரியத்தை செய்வதற்கு யாரோ ஒருவரை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார் என்பதையும் இந்த இடம் காண்பிக்கிறது. யோனா 3 நாள் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மீன் தேவை. அதை ஆயத்தப்படுத்தி போங்கிறார். அது கரெக்டாக விழுங்கி பத்திரமா யோனாவை வச்சுக்குது. இன்றைக்கி ஒருவேளை வீடை வாங்குறதுக்கு ஆள் இல்லாமலே இருக்கலாம். உங்கள் வீடை நீங்கள் சேல்ஸுக்கு வச்சுருக்கலாம், நிலத்தை சேல்ஸுக்கு வச்சுருக்கலாம். ஒருத்தருமே வாங்க மாட்டேன்னு சொல்லலாம். விலை இன்னும் அடிமாட்டு விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பொறுத்திருக்கலாம் மக்கள். நீங்கள் ஜோம்னுங்க. இந்த இருளான இந்த நேரத்தில் ஒருவரும் உங்களுக்கு சாதகமாக இல்லை, எல்லாரும் எதிராக இருந்து அடி மாட்டு ரேட்டுக்கு வாங்கணும்னு நினைக்கிற நேரத்தில் யாரோ ஒருவரை ஆயத்தப்படுத்துவார். அவர்கள் தேடி வந்து நீங்கள் எதிர்பார்க்கிற விலைக்கும் அதிகமான விலைக்கு அவர்கள் வாங்குவார். இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். உங்கள் பிள்ளைக்கு திருமணம் ஆகாமலே இருக்கலாம், வயதாகி கொண்டே போகலாம். 25 வயதாகலாம், 30 ஆகலாம், 35, 40, 45 ஆகலாம். பரவாயில்லை. தேவன் நினைத்தால் உங்கள் பிள்ளைக்குன்னு ஒரு மணமகனை, ஒரு மணமகளை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருவார். எங்கே நீங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் கெடுத்து பேசி சொன்னாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் கோல் சொல்லி கொண்டே இருந்தாலும் சரி, இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க இந்த பூமியில். இல்லாத பொல்லாதது சொல்கிறதா அவங்களுக்கு நிம்மதியாகவே இருப்பாங்க. அப்படி இது மாதிரிலாம் காரியம் வந்துச்சுன்னா உடனே கெடுத்து சொல்லி விட்டுருவாங்க. இந்த வீடையே வாங்க போகிறீங்க, இந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது தெரியுமா, எவ்வளோ கேஸ் இருக்குது தெரியுமா, இவன் மகளையாக கட்ட போகிறீங்க, இவன் பிள்ளையாக கட்ட போகிறீங்க, அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா,
மோசமான ஆழ்த்திலையுமே அப்படி பின்னடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பாங்க, கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கெடுத்தாதான் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வாழ்கிறவங்க எவ்வளவோ இருக்கிறாங்க. ஆனால் தேவன் ஒரு நபரை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு வாழ்க்கையில் இணைக்கும்படியாக கொண்டு வருகிற பொழுது யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு நீங்கள் யாரையோ ஒருவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ ஒரு நல்ல காரியம் நடக்காதா என்று எதிர்பார்த்துருக்கிறீங்க, ஒன்றும் நடக்கலை. தேவன் உங்களுக்காகவே ஒரு நபரை ஆயத்தப்படுத்த முடியும். உங்களை காப்பாற்றுவதற்காக வியாதியின் பிடியில் இருக்கலாம், எங்கே போகணும்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் டக்குன்னு ஆயத்தப்படுத்துவார், யாரோ ஒருவரை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் சத்தத்தை கேட்கும்படியாக செய்வார், ஜெபிக்க வைப்பார், உங்களை ஜெபிக்க வைப்பார். அந்த வியாதியிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அதிகமான ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும், அதிகமாக பைபிள் உள்ள வார்த்தைகளை வைத்து நான் ஜெபிக்க வேண்டும். அதற்காக ஒரு நபரை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவார். யோனா, நீ கப்பலிலிருந்து தூக்கி வீசப்பட்டு விட்டாய், உன் கதை முடிந்து விட்டது என்று நினைத்து விட்டாய். இல்லை, நான் நினைத்தால் உன்னை காப்பாற்றும். ஆண்டவர் நினைச்சா யாரையும் எவ்வளோ பெரிய வியாதியிலிருந்தும், கடன் பாரத்திலிருந்தும், பிரச்சனைகளிலிருந்தும், பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்தும், பொல்லாத பிசாசின் கையிலிருந்தும் தேவனாலே காப்பாற்ற முடியும். ஆண்டவர் நினைச்சிட்டாருன்னா டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் காப்பாற்றிடுவார். அப்போது அந்த 3 நாள் அந்த வயிற்றுக்குள்ளே யோனா இருக்கிறாரு. செத்து போயிட்டோன்னு நினச்ச நேரத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோமே, நம்ம நல்லா இருக்கிறோமேன்னு சொல்லி மீன் வயிறுன்னு கண்டுபிடிச்சிருப்பார். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவர் எவ்வளவோ தான் மாம்சத்தில் போராடி இருப்பார், அப்படித்தானே. ஆனால் அது முடியாதுன்னு அவருக்கு தெரிய வந்திருக்கும். அதுக்கு பிறகு தான் அவர் அங்கே 2வது அதிகாரத்திலே அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார், ஆண்டவரை நோக்கி கதற ஆரம்பிக்கின்றார். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களுடைய வார்த்தை கீழ்ப்பிடிஞ்சு வந்திருக்கணும், நான் தெரியாமல் நான் வேற பாதையில் போயிட்டேன். ஆண்டவரை உண்மை விட்டு எங்கே போக முடியும்? மனம் பொருந்துகிறார், ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகின்றார், ஜெபிக்கிறார், கர்த்தரை துதிக்கின்றார். அந்த 3 நாட்களும் கடும் உபவாசம் செய்கின்றார், ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். அந்த நெருக்கம், அந்த இருள், அந்த மீன் வயிறு அவரை ஆண்டவரின் பக்கமாக கொண்டு வந்தது. அநேக நேரங்களில் பிரச்சனைகள் தான் நம்மளை ஆண்டவரின் பக்கமாக கொண்டு வருகிறது. நல்ல சோஃபாவில் படுத்திருக்கும் போது, நல்ல வேலை, நல்ல சம்பளம், வாழ்க்கையில் எல்லா வசதியும் இருக்கும்போது கடவுளை மறந்து போகிறாங்க, இஷ்டம் போல் வாழ்கிறாங்க, அரசியல் செய்கிறாங்க, சர்ச்சை பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க. என்ன தான் மதிக்கணும், ஏன் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும்லாம் என்னெல்லாமோ சொல்கிறாங்க. காரணம் என்ன? கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதே ஞாபகம் இருக்காது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காங்கிறதே அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி ஒரு இக்கட்டு வந்த உடனே எல்லாத்தையும் போட்டுட்டு வந்து ஆண்டவரை தேட ஆரம்பிப்பாங்க, ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க, கர்த்தரை நோக்கி கதற ஆரம்பிப்பாங்க. வேற வழியே இல்லை, மீன் வயிற்றுக்குள்ளே வந்தாச்சு, இனி வெளியே போக முடியாது, ஆண்டவர் தான் உதவி செய்ய முடியும்னு அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே தான் அவருங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். இதை முதல்ல செஞ்சிருக்கலாமே. நிறைய பேர்கள் வாழ்க்கையில் முதல்ல ஆண்டவர் தேடி இருக்கலாம், ஆனால் அப்போல்லாம் அவங்க தேட மாட்டாங்க. எவ்வளவோ சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் தேட மாட்டாங்க. கெட்டகுமாரனுக்கு கையில் பணம் இருக்கும்பொழுது அப்பா ஞாபகமே வரல, ஃப்ரெண்ட்ஸு சுற்றி இருக்கும்போது அப்பாவோட ஞாபகமே வரல. கடைசியில் பண்ணி திங்கிற தவிட திங்கி ஆசையாக கூணிறான், எடுக்க போகிறான், ஏய் நீ சாப்பிடக்கூடாது பாய் அப்படின்னு சொல்லி விரட்டுறாங்க. அப்போ நேரத்தில் தான் அப்பாவுடைய அன்பே அவருக்கு ஞாபகத்தில் வருது. இவ்வளோ கஷ்டப்பட்ட பிறகு திருந்தி வந்தார், திருந்தின சந்தோஷம்தான். ஆனால் அது இவ்வளவு தேவையாங்கிறது தான் கேள்வி. தவிர்த்திருக்கலாமே. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் அடிப்பட்ட பிறகு தான் ஆண்டவர்கிட்ட வாராங்க, வேற வழியே இல்லைன்ன பிறகு தான் கர்த்தரை கூப்பிடுறாங்க. சரி, எப்படியோ அவர் யோனா ஜெபம் பண்ணார், அதை நம்ம பாராட்டணும். அவர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நீ சொன்னபடி நான் செய்வேன் ஆண்டவரே, நான் நினிவேக்கு போவேன், நான் ஊழியத்தை செய்வேன். அவர் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு. ஒரு ஆளை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்னா எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா? அம்மா அப்பா தாயின் கருவிலேயே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க, ஆனால் பிள்ளைங்க எங்கெல்லாமோ சுற்றுவாங்க. கடைசியில் அவங்கள ஆண்டவர் ஊழியத்துக்கு கொண்டு வரணும்னா என்ன பாடுபடுறாரு. ஒரு சிலர் உடனே ஆண்டவர் ஊழியத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்துட்றாங்க, ஆனால் அநேகர் ஒப்பு கொடுக்கறதில்ல. யோனா 2வது அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. 3 நாள் ஆச்சு. மீனே நீ யோனாவை விழுங்கு, ஆனால் சவைச்சிராத, டைஜஸ்ட் பண்ணிடாதுன்னு சொன்னோடனே அந்த மீனும் ஃபாஸ்டிங் இருக்கு, சாப்பிடாமலே இருக்கு, சவைக்காமலே இருக்கு, டைஜஸ்ட் ஆகாமலே வச்சிருக்குது. 3 நாள் ஆனோன்னா ஆண்டவர் சொல்றார், போதும் போதும், அவன் மனம் திரும்பிட்டான், ஊழியத்துக்கு உப்பு கொடுத்துட்டான், நீ வெளியே போய் கக்கிற. உடனே அந்த மீன் போய் கக்கிடுதுங்க, சேஃபாக தரையில் போய் கக்கிடும், வெளியே வந்துடுறாரு. ஒரு மிருகத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனுடைய
கண்களை திறக்கிறார், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க வைக்கிறார். மீனால பிலியாம் எனப்பட்ட மிகப்பெரிய தேவ மனிதனுக்கு ஒரு கழுதையை பயன்படுத்தி பேச வைத்து கண்ணை திறக்கின்றார். சாதாரணமான கழுதைங்க, கழுதை யாராவது மதிப்பாங்களா? அந்த கழுதையை கூட ஆண்டவர் ஊழியத்துக்கு பயன்படுத்தினார். ஒரு ஊழியக்காரனை கண்ணை திறந்தார். மீன் மார்க்கெட்டை வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க, அந்த மீன் மூலமா ஒரு மிகப்பெரிய ஊழியக்காரன், பாதை தவறி போன ஊழியக்காரன் நல்ல பாதைக்கு வந்து சேருகின்றார். தேவன் காகங்களை பயன்படுத்தி எலியானப்பட்ட மாபெரும் தீர்க்கதரிசிக்கு காளையும் வாழையும் அப்பத்தையும் இறைச்சியும் கொடுத்தார். காகங்கள், காக்காக்கள், திருடி சாப்பிடுகிற காக்காக்கள் ஊழியக்காரனுக்கு தேடி வந்து இறைச்சியும் அப்பத்தையும் கொடுத்து போயின. மீனின் வாயை திறந்த பொழுது வெள்ளி பணம் இருந்தது என்று காண்கிறோம். மிருகங்களாக இருந்தாலும், பறவைகளாக இருந்தாலும், மீன்களாக இருந்தாலும் அவைகளையும் ஆண்டவராலே பயன்படுத்த முடியும். ஒரு கழுதையின் மீது ஏறிதான் ஆண்டவர் பவனி போனார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய அறிவு அது விலையேற பெற்றது, விளங்கிக் கொள்ள முடியாதது. யாரை எதற்கு பயன்படுத்துவார், எதன் மூலமாக அவர் காரியங்களை செய்வார் என்று கணிக்கவே முடியாது. இன்றைக்கு மழை வரும் என்று சொல்லி ஃபோர்காஸ்ட் சொல்றாங்க, புயல் காற்று வரும்னு சொல்லி ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, கணிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படி செயல்படுவார் என்று ஒரு காலம் கணிக்கவே முடியாது. தேவன் யாரை தெரிந்து கொள்ளுவார் என்றும் ஒரு காலம் கணிக்கவே முடியாது. இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கழுதையை தேடி போன சவுலையும், அதன் பிற்பாடு ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதையும் ஆண்டவர் பயன்படுத்தினார், தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய நடத்தலை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் அவர் நினைச்சா கண்டிப்பா செஞ்சிருவார். மீனை விழுங்குகிறார், அது விழுங்குது. கக்குங்கிறார், அது கக்குது. என்ன அதிசயம் பார்த்தீர்களா? அவர் கட்டளையிட ஆகும், நிற்கும். இன்னைக்கு பெரிய வியாதி உங்களை விழுங்கி வச்சிருக்கலாம், பெரிய கேன்சர் உங்களை விழுங்கி வச்சிருக்கலாம், பிள்ளை விழுங்கி வச்சிருக்கலாம், பொல்லாத மனிதர்கள் உங்கள் பிள்ளையை விழுங்கி வச்சிருக்கலாம், இல்லைன்னா கடன் உங்களை அப்படி விழுங்கி வச்சிருக்கலாம். கதை முடிஞ்சோன்னு நினைக்கலாம். கக்கு அப்படின்னா அவ்வளோதான், வெளியே வந்துடுவீங்க. இந்த வியாதி ஓடி போயிடும். அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இருக்காது. கடன் ஓடி போயிடும். பொல்லாத மனிதர்கள், பேய், எல்லாம் பிசாசு எல்லாம் ஓடி போயிடும். மிக அருமையான ஒரு வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகும். இது சத்தத்தை கேட்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை விழுங்கி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகள் உங்களை கக்கி விடும். வியாதிகள் கக்கி போட்டு விடும். வேண்டாம், ஒன்றுமே செய்ய முடியாது, உன் உயிரை எடுக்க முடியாது என்று சொல்லி ஆவிகள் ஓடி போய்விடும். இதைத்தான் இந்த நாளிலே உங்களுக்கு நான் தெரியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். தேவன் சர்வ வல்லமையுடைய தேவன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையில் நிற்கும். கக்குனா கக்கிடும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு இருளே கிடையாது, நாத்தமே கிடையாது. அவர் மறுபடியும் நினிவேக்கு சென்று ஊழியம் செய்கிறார். லட்சம் ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். ஆடு மாடுகள் கூட மனம் திரும்பின. மிகப்பெரிய ஒரு இடத்தை வரலாற்றிலே யோனா பிடித்தார். அவ்வளோ பெரிய மனமாற்றம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. இது காரணம் ஆண்டவர் அவர் நடத்திய பாதை. ஆண்டவர் நடத்துகிற பாதைகள் சில நேரங்களில் கடினமாக இருக்கலாம், முடிவு, ரிசல்ட் ரொம்ப நல்லாக இருக்கும். பிள்ளைகளை ஆண்டவர் இது போல பெரிய ஊழியக்காரர்களாக நிச்சயமாய் மாற்றுவார். உங்களை ஒரு பெரிய ஊழியக்காரராக ஆண்டவர் மாற்றுவார். உங்களுடைய இழந்து போன எல்லாவற்றையும், பிசினஸ் எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். இவர் தான் எனக்கு உதவி செய்வார் நீங்கள் நினைச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பாராத மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் வரும், நன்மைகள் வரும். முன்னப்பட தெரியாதவங்க உங்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மீனை வைத்து உங்களிடத்தில் பேசியிருப்பார். மீனை சாப்பிட்றது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அந்த மீன் பின்னாடி எவ்வளவு சுவாரஸ்யமான கதைகள் இருக்கின்றன பார்த்தீர்களா? கதைகளில் நடந்த சம்பவங்கள். தேவன் ஞானத்தை, அளவில்லாத இந்த ஞானத்தை, அருணோதயத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அழகாக செய்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு நபரை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் எப்பொழுது நலமானவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்காக அவர் அநேக காரியங்கள், நன்மைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். நான் போய் என் பிதாவின் வீட்டில் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்திய பின்பு நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு செல்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த அருமையான நாளிலும் கூட நீங்கள் இதையெல்லாம் மனதில் வைத்து செயல்படும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. நீ வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர்.
நீர் அற்புதமானவர், நீ அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தரையா. இந்த நாளிலும் கூட ஒரு மீனை வைத்து நீர் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்க, ஒரு பெரிய மனந்திரும்பலை கொண்டு வந்தீங்க. ஒரு நாட்டையே ரட்சிப்பதற்கு காரணமாயிருந்த அந்த ஊழியக்காரனை நீங்கள் சந்திச்சிங்க என்று சொல்லி நாங்கள் வாசித்து நடுங்கி போயிருக்கிறோம். ஆண்டவரே, அற்புதமே நடத்துதலே அப்பா. யாரை வேண்டுமென்றாலும் சந்திக்க முடியும், யாருக்கு வேண்டுமென்றாலும் உம்மாலே உதவி செய்ய முடியும். எந்த நபரையும் எவ்வளவு பெரிய இருளிலிருந்தும் காப்பாற்ற உம்மாலே கூடும். நீர் சொல்லாக நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே, சர்வ வல்லமையுடைய தெய்வமே. ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவர் உங்களை உயர்த்தும்படி பலத்த கரங்களில் அடங்கிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த கரங்களில் அடங்கி இருக்கிறோம். எப்படி வேண்டுமென்றால் எங்களை உயர்த்த முடியும், எப்படி வேண்டுமென்றால் எங்களை தேவைகளை சந்திக்க முடியும், எங்களுக்கு அதிசயங்களை காண செய்ய முடியும். எது எங்கள் வாழ்க்கையில் இல்லை அதை தோன்ற செய்யும் மாலை கூடும். எங்களுடைய வியாதிகளை நீக்குவதற்கு நீர் வல்லவர் அப்பா. ஒரு வார்த்தை சொல்லும், கட்டிகளும் புண்களும் நோய் தொற்றுகளும் கிருமிகளும் வேதனைகளும் வலிகளும் அப்படியே மறைந்து போகும். இயேசுவின் நாமத்தில் வேதனைகள் அப்படியே மறைந்து போகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். கண்மணியை போல நம்முடைய பிள்ளைகளை காத்திரணும் ஏசப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரை தோத்திரம் ஐயா, வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, தரித்திரமாக இருக்கிறதே, நான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் இஎம்ஐக்கு போதே, அது கூட கெட்டுறதுக்கு எனக்கு பணம் இல்லை என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஒரு உதவியை செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இதில் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு நன்றியப்பா. இது நாளிலும் கூட ஆண்டவரை வயதானவர்களை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். வாலிப சமுதாயம் கெட்டு சீரழிகிறது ஆண்டவரே. துணிகரமாய் பாவங்கள், கெட்ட வார்த்தைகள், பெரியவர்களை மதிக்காத வாழ்க்கை, கெட்ட நண்பர்கள், போதை பழக்கங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள், கீழ்ப்படியாமைகள், மோரட்டாட்டங்கள் ஆண்டவரை அவர்கள் எல்லாரையும் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்கள் உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஆண்டவரை மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவரை தகப்பனே சோத்திரம். உலகம் முழுக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதி. நீண்ட காலமாய் காத்திருக்கிறாங்க, திருமணமாகாம குழந்தை இல்லாமல் அனைவருக்கும் உதவி செய்யும். எங்கள் தாய் திருநாடா இந்தியாவை ஆசீர்வதி, அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும், முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். இறைமகனே, இந்த நாளிலும் கூட ஆசிரியர் ராஜ்யப்படத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற எத்தனையோ நல்ல உள்ளங்கள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீ உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் கூட ராஜா, வடக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேர அநேக முதியோர்களை அழைத்து கொண்டு வார். கர்த்தாவே நீர் பெரிய காரியங்களை செய்யும் மையப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவிடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.